அர்ஜுன், அர்ஜுன், எழுந்துரு அர்ஜுன். கொஞ்ச நேரம் தூங்க விடுங்களேன் அண்ணி. அண்ணியா? அண்ணியா? நீதானே இப்ப அண்ணின்னு சொன்ன. அது அது நான் எப்பவும் அப்படித்தான், தூக்கத்துல இப்படித்தான் நான் உளறிக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கிற மாதிரியும். என்ன தூங்க விடுங்க அண்ணி. டிஃபன் என்ன பண்ணீங்கம்மா? திட்டாதீங்கப்பா. அண்ணா அத கொடு. இப்படி உளறிக்கிட்டே இருப்பேன். தூக்கத்துல இருந்து எழுத்து பார்த்தா 4 செவத்துக்குள்ள என் ஒருத்தனை தவிர வேற யாருமே இல்லங்கறத நினைச்சு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அப்படி நினைக்காத அர்ஜுன். இனிமே உனக்கு நான் இருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதுல நீயும் நானும் மட்டுமே இருக்கலாம். என்ன சொல்ற? ரெண்டுக்கு எதுக்கு? உங்க அண்ணனுக்கு தான் அவ்வளவு பெரிய வீடு இருக்குல்ல. வீட்டை சுத்தி ரவுடிங்க தான் இருக்காங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நைட் கூட ஹோட்டல்ல புக் பண்ணிருக்காரு அண்ணா. ஹோட்டல்ல எப்படி குடும்பம் நடத்த முடியும்? நமக்குன்னு ஒரு வீடு வேணும். நாம எப்பவும் தனியா இருக்கணும்ல. அதுக்காக தான் மார்னிங்ல இருந்து நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து வீடு எங்க இருக்குன்னு தேடி வச்சிருக்கேன். இந்த ஏரியால நாங்க சுத்துறோம்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களே. என்னால எப்படி முடியும்? ராத்திரி இங்க, பகல்ல ஆபீஸ் இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க கிளம்பி ஆபீஸ்க்கு போங்க. நான் ரெடி ஆகி வீடு தேட போறேன். ஏய் ஒழுங்கா செய். ஃப்ரெண்டு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? கண்ணு செவந்திருக்கு, ஆளு டல்லா இருக்கு. மேட்டர் ஏதோ வில்லங்கமா தான் இருக்கு. நைட்ல கஷ்டப்பட்டு என் தம்பி ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு வரான்டி. சீச்சி, ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. அர்ஜுன் நீ உள்ள போடா. தேங்க்ஸ் அண்ணே. ஏய் ஒழுங்கா வேலை பாரு. விளையாண்டா மட்டும் பத்தாது, கூடவே கொஞ்சம் படிக்கணும். மாமா படிங்க. வீடு வாடகை கேட்டு வந்திருக்காங்க. வணக்கங்க. வணக்கம்மா. அப்பா பொண்ணுக்கு வீட்டை சுத்தி காட்டவா? உங்க வீட்டுக்கு போகணும்னா ஹால் வழியா தான் போகணும். எங்க மாமா வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காரு. இது இன்னொரு பெட்ரூம். வாவ், வீடு அழகா இருக்கு அங்கிள். ரொம்ப நல்லா கட்டிருக்கீங்க. வீட்டை இவர் கட்டலாமா? மேஸ்திரிக்கே கட்டினாங்க. எந்த வீடா இருந்தாலும் மேஸ்திரிங்க தான் கட்டுவாங்க, இஸ்திரி போடுறவங்க இல்ல. இவன் என் பெரிய பையன், என்கிட்ட தான் அசிஸ்டன்ட் லாயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் என் மருமக, ஹவுஸ் வைஃப். எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், அவன் மேல இருக்கான். அவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் பெருசா இல்ல. அவன் ஒரு இடியட், வீணா போன வெட்டி முண்டம், வேலை இல்லாத தண்டச்சோறு. எல்லாமே அவனுக்கு சரியா பொருந்தும். ரெண்ட் எவ்வளவு அங்கிள்? 30,000. 20,000. என்ன குறைச்சிட்டாரு? ஏதாவது பில்லுல வைப்பாரு பாப்போம். வித் வாட்டர் பில், கரண்ட் பில், பர்னிச்சர், கேஸ், இன்க்ளூடிங் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ். உனக்கு இப்போ அதிகமா இருந்தா சொல்லு, குறைச்சிடுறேன். சோ நைஸ் அங்கிள். எந்த கிளைண்ட்டுக்கும் 10 ரூபாய் கூட குறைக்க மாட்டேன். ஒரு ரேடியோ 10,000 குறைச்சிட்டீங்களா? அந்த பொண்ணை பார்த்தா உங்க அம்மா மாதிரி இருக்காடா. அம்மா போல இருக்கான்னு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுப்பியா நீ? போகட்டும் விடுறா. உங்க அம்மாவுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஷாப்பிங் பண்ணதா இருக்கட்டும். எத்தனை மந்த் 3 அட்வான்ஸ்? months. 1 month. ஓ இருக்கட்டும் அங்கிள். 3 months அட்வான்ஸ். தேங்க்யூ. நாளைக்கு நல்ல நாள். நான் நாளைக்கே வந்து பால் காய்ச்சறேன். வரேன் அங்கிள். அவங்கள வழி அனுப்பி இந்த வயசுல ஓவரா தலையாட்டினா புடிச்சுக்கோ. கழுத்து.